அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். ஒரு சாக்கோ ஃபாரஸ்ட் கேக்கோட டெக்கரேஷன் வீடியோ தாங்க இது. என்னோட பொண்ணோட பர்த்டேக்கு நான் வீட்டில் ரெடி பண்ண சாக்கோ ஃபாரஸ்ட் கேக்கு எப்படி இதை ஐசிங் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேஸ்க்கு ஒரு சாக்கோ ஸ்பஞ்ச் கேக் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. சாக்லேட் ஸ்பஞ்ச் கேக். இதோட வீடியோ நான் ஏற்கனவே சேனலில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் எப்படி சாக்லேட் ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணுறது, விப்பிங் க்ரீம் வச்சு எப்படி சாக்லேட் ஐசிங் ரெடி பண்ணுறதுங்கிறதையும் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். 2 லிங்க்குமே நான் ஷேர் பண்ணுறேன். அதை செக் பண்ணி பார்த்துட்டு இதோட பேஸ் ரெண்டுமே அதுதாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கேக் டெக்கரேட்டிங் வீடியோ ஈஸியாக புரியும். இப்போ நம்ம நல்லா சாஃப்டான ஸ்பாஞ்ச் கேக் ரெடி. நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறுனதுக்கப்புறமா, கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது, நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை 3 பீசஸ் இல்லைன்னா 4 பீசஸ் உங்களோட கேக் டின் சைஸ் பொறுத்து நீங்கள் தின் பீசஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் இன்றைக்கி ரொம்பவே தின் பீசஸாக ஸ்லைஸ் பண்ணி 4 பீசஸ் எடுத்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு நிறைய விப்பிங் க்ரீம் வச்சு ஐசிங் பண்ணும்போது கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். அதனால் நான் 4 பீஸ் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது கேக்கு. அதே மாதிரி நான் கொஞ்சம் ரொம்பவே தின்னான பீசஸாக போட்டிருக்கறனால 4 பீஸ் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு இந்தளவுக்கு தின்னாக கட் பண்ண வரலைன்னா நீங்கள் 3 பீஸ் கூட போட்டுக்கலாம். எப்போ நீங்கள் கட் பண்ணாலும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு கட் பண்ணும்போது ரொம்ப க்ரம்பிள் ஆகாமல் இருக்கும் கேக் பீசஸும். அதே சமயம் உங்களுக்கு ஈவனாகவும் கட்டாயி வரும். நீங்கள் பழக பழக உங்களுக்கு ஈவன் பீசஸ் வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு சக்கரை தண்ணியும் நம்ம ஸ்பாஞ்ச் கேக்கும் விப்பிங் க்ரீம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது ஸ்டார் நாசில் போட்டு வச்சுருக்கேன். இன்னொன்று ப்ளெயின் நாசில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது சாக்லேட் கெனாஷ் மேலே டெக்கரேட்டிங்காக யூஸ் பண்ண போகிறோங்க. இப்போ இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டில் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் தடவிட்டு ஒரு ஃபஸ்ட் லேயர் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கேக் நகர்ந்து வராமல் இருக்கும். நல்லா சொதம்ப சக்கரை தண்ணி ஊற்றி நல்லா கேக்கோட ஸ்பஞ்ச் கேக் ஃபுல்லாக ஒரு லேயர் ஃபுல்லாக சக்கரை தண்ணி ஊற்றிடுங்க. அப்போ தான் கேக் இனிப்பும் நம்ம கம்மியாக தான் போட்டிருப்போம். இந்த சக்கரை தண்ணி ஊற்றும் போது இனிப்பும் அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அதே மாதிரி ஸ்பஞ்சும் நல்லா சாஃப்டாக ஆகிக்கும். மேலே ஒரு லேயர் விப்பிங் க்ரீம் இந்த மாதிரி விட்டு நல்லா அதை ஸ்மூத் பண்ணிக்கோங்க. விப்பிங் க்ரீம் ஒவ்வொரு லேயருக்கும் நம்ம விருப்பம்தான். ரொம்ப அதிகமாக வேணுனாலும் அதிகமாக கொடுத்துக்கலாம், இல்லை கரெக்டாக வேணுனாலும் கரெக்டாக கொடுத்துக்கலாம். நான் ஒரு தின் லேயர் மட்டும்தான் கொடுக்குறேன். க்ரம் கோட் கொடுத்துக்கோங்க. இதை கீழே பேஸ் வெளியே தெரியாமல் ஃபுல்லாக க்ரீம் வச்சு கவர் பண்ணுற அளவுக்கு ஈவனாக கவர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே செகண்ட் லேயர் இன்னொரு கேக் பீஸ் வச்சுக்கலாம். வச்சுட்டு அது மேலேயும் சக்கரை தண்ணி விடலாம். சக்கரை தண்ணி ரொம்பவே ஈஸிங்க. 1 கப் சக்கரை எடுத்திங்கன்னா அது 1 கப் தண்ணி விட்டு நல்லா சக்கரை கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க. சூடாக இருக்கும்போது கேக்கில் விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. சக்கரை தண்ணியும் நல்லா ஆறி வந்துடணும். இந்த மாதிரி வரிசையாக 4 லேயரும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு லேயர் கேக்கு, அப்புறம் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம், சக்கரை தண்ணி விட்டு விப்பிங் க்ரீம், அதுக்கப்புறம் மறுபடியும் கேக்கு ஸ்பஞ்ச் கேக் ஒரு லேயர், அதுக்கப்புறம் சக்கரை தண்ணி, விப்பிங் க்ரீம். இதுக்கு நடுவில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கேக் ரிச்சாக வேணும்னு நினச்சிங்கன்னா விப்பிங் க்ரீமுக்கும் இன்னொரு கேக் லேயருக்கும் நடுவில் நீங்கள் மேலே சாக்லேட் சிப்ஸ் வேணாலும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அது இன்னமும் நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது ஒவ்வொரு பைட்டுக்கும் உங்களுக்கு வாய்க்கு சாக்கோ சிப்ஸ் வரும். இந்த மாதிரி நான் கடைசி லேயர் வரைக்கும் எல்லாமே பைலப் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இருக்கிற சக்கரை தண்ணி ஃபுல்லாக லாஸ்ட் லேயரில் விட்டோம்னா உங்களுக்கு ஸ்பஞ்ச் ரொம்பவே நல்லா செட் ஆகி வருங்க. மேலே விப்பிங் க்ரீம் கொடுத்து க்ரம் கோட் கொடுத்து ஒரு ½ அன் ஹவர் நீங்கள் ஃப்ரிட்ஜில் இதை வச்சுருங்க டிஸ்டர்ப் பண்ணாமல். அப்போ தான் நீங்கள் மறுபடியும் மேலே இன்னொரு லேயர் விப்பிங் க்ரீம் போட்டு நீங்கள் ஸ்மூதன் பண்ணும்போது ஈஸியாக ஸ்மூத்தாகி வரும். நான் ஒரு ½ அன் ஹவர் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எப்படி உங்களுக்கு ஸ்மூத்தன் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். இப்போ நம்மளோட க்ரம் கோட் முடிஞ்சிருச்சு. நான் இது என்னோடய 3வது கேக்கோ 4வது கேக்கோ தான் இது டிசைன் பண்ணுறது. அதனால ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக எனக்கு ஐசிங் பண்ணுறதுக்கெலாம் வராது.
நானும் வீடியோஸ் பார்த்து தான் ஐசிங் பண்ணுறது எப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். இப்போ க்ரம் கோட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் வந்து இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே ஒரு லேயர் கொடுத்துக்கலாம். இப்போ 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நான் ஒரு லேயர் கொடுத்து இதை வந்து இப்போ ஸ்மூத்தன் பண்ணிக்க போகிறேன். நமக்கு சாக்லேட் ஸ்பஞ்ச் கேக் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம க்ரீம் வச்சு கவர் பண்ணிக்கலாம். ஈவன் பண்ணிவிட்டு சாக்லேட் கெனாச் வந்து இந்த மாதிரி ட்ரிப்பிங்ஸாக கொடுத்துக்கலாம். நல்லா ட்ரிப் ஆகும். சாக்லேட் கெனாச் வந்து நமக்கு டார்க் சாக்லேட் கூட பட்டர் ஆட் பண்ணி ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி கொதிக்க வச்சு மெல்ட் பண்ணி எடுத்து பைப்பிங் பேக்கில் போட்டு அதை வந்து ட்ரிப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு ஸ்டார் நாசில் போட்டு இந்த மாதிரி நம்ம வேணுங்கிற டிசைன் கேக்குக்கு மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்மளோட ஆப்ஷன் தான். உங்களுக்கு எது வருமோ அதை வச்சு நீங்கள் செய்யலாம். நான் வந்து இது சாக்லேட் ஃப்ராஸ்டிங்கிறதுனால இதுக்கு சாக்லேட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சும்மா சாக்கோ சிப் கூட தூவிட்டு நம்ம சிம்பிளாக முடிச்சுக்கலாம். நான் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டேரி மில்க் ஷார்ட்ஸ் ஒன்று வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கீழேயும் சுற்றிலையும் டேரி மில்க் ஷார்ட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து கிட்கேட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வேறு ஏதாவது சாக்லேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த சாக்லேட்ஸ் வச்சும் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சாக்லேட் மோல்ட்ஸ் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் மோல்டு கிடைக்கும். சிலிக்கான் மோல்டு வச்சு அந்த மாதிரி ஒரு மோல்டில் தான் நான் வேர்டிங்ஸ் எடுத்து என் பொண்ணோட பேர் வந்து வச்சுருக்கேன். இது அவளோட பர்த்டேக்காக நான் செஞ்ச சாக்கோ ஃபாரஸ்ட் கேக்குங்க. வெளியே டெக்கரேஷன் வந்து நம்ம இஷ்டம். நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். சாக்லேட் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி முடிச்சோடனே மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு மறுபடியும் கட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பரான சாக்கோ ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஆகிடும். நான் ஒரு பீஸ் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம கட் பண்ணும்போது ஸ்லைஸ் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக ஈஸியாக ஸ்லைசர் ஆச்சு. அந்த கேக் கட்டிங் வீடியோ நான் ஏற்கனவே சேனலில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம கேக் வந்து ரொம்ப மாய்ஸ்டாக அதே சமயம் ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு கேக் செய்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.